Hi students, Unit 4 Chemistry Transition and Inner Transition Elements. So, இதில் lutetium hydroxide LuOH thrice, lanthanum hydroxide LaOH thrice, which is more basic and why? ஸோ இது ரெண்டில் எது மோர் பேசிக்கு அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே லேந்தனம் ஹைட்ராக்சைடுக்கும் லூட்டியம் ஹைட்ராக்சைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாற்றி போட்டுறாதீங்க, தப்பாயிரும் உங்களுக்கு. ஹெட்டிங்கே மாற்றிடாதீங்க. இந்த ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பண்ணுற தப்பு இந்த ஹெட்டிங். ஃபஸ்ட்டு லேந்தனம், அடுத்தது லூட்டியம். நீங்கள் மாற்றி எழுதினாலும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, லேந்தனம் வந்து சைஸு லார்ஜ், அதோடைய சைஸு ரொம்ப பெருசு. ஆனால் லூட்டியம் சைஸ் வந்து ரொம்ப சிறுசு. அயானிக் கேரக்டர் லேந்தனம் OH அயானிக் கேரக்டர் வந்து ஹை, ஆனால் இதோடைய அயானிக் கேரக்டர் லோ. அயானிக் கேரக்டர் அப்படின்னா அயானா ப்ளஸ்ஸா மைனஸா பிரிக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து லேந்தனம் ஹைட்ராக்சைடுக்கு அதிகமாக இருக்கு. பட் லூட்டினியம் ஹைட்ராக்சைடு வந்து லோவா இருக்கு. கோவலண்ட் கேரக்டர் இதுல லோவா இருக்கு, இதுல ஹையா இருக்கு. கோவலண்ட் அப்படின்னா சமமா பிரிக்கிறது, அந்த பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரானை ரெண்டு பக்கமும் சமமா கொடுக்குறது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க, லேந்தனம் வந்து பேஸா இருக்கு, லூட்டியம் ஹைட்ராக்சைடு வந்து லெஸ் பேசிக்கா இருக்கு. இதுதான் கான்செப்ட். சைஸ் ஸ்மாலா இருக்கு, அயானிக் கேரக்டரு, கோவலண்ட் கேரக்டர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இந்த காரணத்தினால லூட்டியம் வந்து லெஸ் பேசிக்கா இருக்கு, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இங்க அவங்க நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா லேந்தனம் ஹைட்ராக்சைடு மோர் பேசிக், அவ்வளோதான், சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா சீரியத்திலேருந்து லூட்டியம் வர டேபிளில் போனீங்கன்னா பேசிக் கேரக்டர் வந்து டிகிரிஸ் ஆகுது. ஸோ பீரியாடிக் டேபிளில் சீரியத்திலேருந்து லூட்டியம் வர போனீங்கன்னா, ஸோ சீரியத்திலேருந்து லூட்டியம் வர போனீங்க அப்படின்னா இந்த இருக்குல்லையா சீரியம், அதுலேருந்து லூட்டியம் வர போனீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டே போகுது. சரிங்களா? அப்போ இதை விட லேந்தனத்தில் கண்டிப்பாக என்னதான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும் பேசிக் கான்செப்ட். சரி, டியூ டு இது ஏன் அப்படின்னா சைஸ் வந்து என்ன செஞ்சுட்டு வருது, குறைஞ்சிட்டே போகுது. ஏன், லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னா நியூக்ளியர், அதாவது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள அந்த அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதான் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த அயானிக் கேரக்டர் வந்து அப்படி அதிகமாக இருக்கிறதுனால லேந்தனம் OH பாண்டு டிகிரீஸ் ஆகுது, கோவலண்ட் பாண்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால பெசிசிட்டி குறையுது அப்படின்னு இவங்க ரீசன் கொடுத்துருக்குறாங்க. இதே ரீசன் தான் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி படித்தோம். ஸோ ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள். ஆனால் இது ரொம்ப டீப்பாக படிக்கிறது காரணம் என்னென்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது தெளிவாக படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போனாலும் மறக்காது.